அதுதான் மிகச்சிறந்த உண்மையிலே ஆத்மார்த்தமாக சேரன்னு பேசினார். அவர் நான் சொல்லும்போது நான் கீழே உட்காந்து அவரை கேள்வி பண்ணியிருந்தேன். நான் படத்தை லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் படத்தை பார்த்தா ஹீரோயினை லவ் பண்ணேன்னு வேறு சொன்னார். எனக்கு நான் சொன்னேன் எதையாவது அதோட நிப்பாட்டுன்றார். எஸ், நமக்கு எல்லாருக்கும் ராஜனாக, வடச்சென்னை ராஜனாக இருந்தவர் பைசன் காலமாடனின் பாண்டிய ராஜாவாக மாறி இருக்கிறார். இன்றைக்குமே அவருடைய கேரக்டர்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். டைரக்டர் அண்ட் ஆக்டர் அமீர் சார் அவர்கள். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இது ஒரு வழக்கமான திரைப்பட அறிமுக விழாவோ அல்லது வழக்கமான ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவோ இல்லை. உங்கள் எல்லாருக்கும் இந்த விழா எந்த உணர்வை கொடுக்குதுன்னு தெரியலை. மிஸ்கின் என்னை பார்க்கலாம், நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு புது வகையான உணர்வை கொடுக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சமூகத்தில் திரைப்படம் என்பது நான் நிறைய நேர்காணல்களில் சொன்னது, இந்த விழாவில் அதை சொல்கிறேன். ஒரு சமூகம் திரைப்படம் என்பதை ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமூகம். இஸ்லாமிய சமூகம் என்பது திரைப்படத்தை ரொம்ப தூரமாக, வாழ்வியலேருந்து தூரமாக வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு திரைப்படத்தை இங்கே படமாகி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறத தாண்டி, அந்த விழாவில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இங்கே உட்கார்ந்துருக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை தான் முன்னாடி பேசின நண்பர் சொன்னார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம லீனா சொல்லும்போது 100 வருஷம் ஆகிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான். ஹபீபி என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் காதல், அன்பு, நேசம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவனால தான் எடுக்க முடியும், அந்த வாழ்க்கையை கண்ணால் பார்த்தவங்கனால தான் எடுக்க முடியும், வேறு யாருனாலையும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இதற்கு முன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட ஒரு கதையை எடுத்திருந்ததில் மிக முக்கிய பங்கு வச்சது, இங்கே நிறைய பேர் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்களேன்றது எனக்கு வருத்தம். ஆனால் நானும் சொல்லாமல் போகக்கூடாது. என்னுடைய அன்பு சகோதரன் சேரன் தான் அது ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரைப்படம் பொக்கிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். அந்த நாகூர்ன்ற ஊருக்குள்ளே அந்த வாழ்வியல் எப்படி இருக்கும்ன்றத அசலாக மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தார். ஒரு முழுமையான திரைப்படமாக வர முடியலை. திருமணம் எனும் நிக்கா அனீஸ் பண்ணியிருந்தார் ஒரு படம், அது கொஞ்சம் வேறு, அது வாழ்வியலுக்குள்ளே போகலை. முழுமையான அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோட கதையும் இல்லை. முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் அடையாளமாக இதுதான், இங்கேருந்து நீங்கள் இனிமேல் தொடங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மீரா கதிரவன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. மீரா கதிரவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதை ஏன் நான் இந்த இடத்துல அழுத்தமாக நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் 2 விஷயம் இருக்குது. இங்கே பேசிய அனைத்து பேருமே ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட படம், இஸ்லாமிய வாழ்வியல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுதான் இப்போ ரஞ்சித் சார் என் பக்கத்தில் உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தார். தமிழ் சமூகத்தில் சொல்ல மறந்த ஒரு சமூகத்தோட கதை இது. தமிழர்கள் தான் அவங்க. தமிழர்கள்லேயே இஸ்லாமியர்களை தனியாக பிரித்து வச்சிருக்கிறதுன்றது தான் ரொம்ப ஏற்புடையது இல்லாமல் இருக்குது. இப்போ என்னை போன்றவர்களுக்கு இந்து சகோதரர்களோட நிறைய பரிச்சயம். நான் பார்க்காத திருவிழாக்கள் கிடையாது, போகாத விழா கிடையாது. எந்த விழா கேட்டிங்கனாலும் எல்லாம் தெரியும். மீனாட்சி அம்மன் கோயிலில் எத்தனை பூஜை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு நெருக்கமாக நான் பழகியிருக்கேன். ஆனால் ஒரு இந்து சகோதரன் இஸ்லாமிய வீட்டில் பழகி இருந்தாலும் அது ஒரு வெளிப்படையாக ரொம்ப மேம்போக்காக நின்றுருக்கிறது மாதிரியான ஒரு தோணும், அவங்களுக்குள்ளே என்ன வாழ்வியல் இருக்குன்னு. ஏன்னா இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னென்னா, ஒரு 100 வருஷ சினிமாவில் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் படத்தில் ஒரு சாம்பிராணி போடுற பாய் ஒருத்தர் வருவார். அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கறிக்கடை பாய் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அது தாண்டி என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த கமர்ஷியல் திரைப்படங்களில் துபாயிலேருந்து ஷேக் வருவார். அவர் ஷேக்கு அவருக்கு அந்த அரபிக்கு தமிழ், அவருக்கு எல்லாமே அரபியை தவிர எந்த மொழியுமே தெரியாது. ஒரு அரபிக்கு ஆங்கிலமே பக்கத்தில் வராது. அது நீங்கள் அரபியை போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும்.
அவர் அங்கேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவார்னா, நிம்மில் பொண்ணு தர்றான், நம்ம தங்கம் தர்றான் அப்படிம்பார். இந்த கொடுமையெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் நம்ம. எனக்கு தெரியும், இந்த அரபிக்கு எதுவுமே தெரியாது. பொண்ணுக்காக வர்றாரு, அரபி பூரா பொண்ணுக்காக தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பொண்ணை வாங்கிட்டு போகிறார், இவ்வளவு தான். அப்புறம் 90களுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அரசியலில் இஸ்லாமியர்கள்னால் தீவிரவாதிகள். அதில் நிறைய நடிகர்கள், இயக்குநர்களுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்தது. தொடர்ச்சியாக இப்படி இருந்துக்கிட்டே இருந்தது. இஸ்லாமியர்கள்னால் ஒன்று தீவிரவாதியாக இருப்பாங்க. தொடர்ச்சியாக படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கசன் கான், அந்த கான், இம்ரான் கான், இப்படி வெறும் வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் இல்லைப்பா. நெசவாளர்கள், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை பற்றிய வாழ்வியல் இது. ஏன்னா நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மதுரையை சேர்ந்தவன், சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் நெசவாளர்களாக இருப்பாங்க. பெரும்பான்மையாக இருக்கிறவங்க, மதுரையில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவங்க அவங்க தான் நெசவாளர்கள். நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள தான் பார்த்துருக்கேன். ஆனால் திருநெல்வேலியில் இஸ்லாமிய குடும்பம் நெசவு செய்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல, இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற பதிவு பண்ணுறது இருக்குல்ல, அந்த பதிவு தான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். நான் வாழை திரைப்படத்திற்கு பின்னால் நான் இத்தனை இயக்குனர்களை சந்திச்சிருக்கிறது இங்கே தான். எல்லா படத்துக்கும் அப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிடாது. அப்போ படம் ஏதோ ஒன்று பேசுது, படம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த இயக்குனர்களுக்கு சொன்னதுனால தான் அத்தனை பேரும் திரும்ப இங்கே வந்து நின்றுருக்காங்க. அது மீரா கதிரவனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். நான் எனக்கு இப்போ மீரா கதிரவனாக இருக்கட்டும், VZ துரையாக இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேற ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இவ்வளோ சிக்கல்களை நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிக்கல்களுக்கு காரணம் என்னென்னா, இந்த திரைப்படத்துறையில் வந்து வரும்போது எனக்கு சொல்லப்பட்டது, எனக்கு நடந்ததை தான் நான் சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நீங்கள் ஏன் இந்த பேர் வச்சுக்கிட்டு வர்றீங்க, அமீர்ன்ற பேரோடு வர்றீங்க அப்படின்றதான் முதல் அறிவுரையே அதுதான். இந்த கேள்வி எனக்கு புதுசாக இருந்தது. நான் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன் பேர் ஏன்டா அமீர்னு என்னை கேட்கல. அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நீ என்ன ஜாதி என்ன மதம் பின்னாடி ஃபில் பண்ணுன்னு சொன்னாங்களே தவிர வேறு எதுவும் கேட்கல. பேர் மாற்றிக்கன்னு கேட்கல. வேறு ஒரு இடத்துல வேலைக்கு போனேன், அப்பவும் கேட்கல. ஆனால் திரைத்துறைக்கு வரும் பொழுது நீங்கள் பேர் மாற்றிக்கிங்களேன் அப்படின்னு சொன்னது எனக்கு அதிர்ச்சியும் இருந்தது. அப்போ நான் ஏன் கேட்கும் பொழுது, இல்லை அந்த பேர் வந்து அவ்வளவுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காது, உங்களுக்கு கட்டம் கட்டுவாங்க. அவர் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், நான் பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன், அவர் இறந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், இது என்னுடைய தாய் தகப்பை வச்ச பேர், இந்த பேரை மாற்றிட்டு இப்படி ஒரு அடையாளம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் இங்கே நிறைய இந்த இஸ்லாமிய பின்னணியிலேருந்து வந்தவங்க, இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க பேரை தமிழ் பெயராக மாற்றிக்கொள்கின்ற வழக்கம் இருந்தது. அதில் மீரா கதிரவன் ஒன்று, இந்த உட்காந்துருக்காங்க VZ துரை ஒன்று. நான் கேட்பேன், உனக்கு அழகான பேர் இருக்குது மைதீன்னு நீ ஏன் மாற்றின நீ அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இடத்த உடைக்கிறது இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இந்த ஹபீபி திரைப்படம் கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். இனிமேல் தனித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு இஸ்லாமியர்கள் வாழ்வியல் கதைன்னு சொல்கிறத விட தமிழர்களுடைய சொல்லப்படாத கதைன்னு ஒரு பக்கம்னு வேணால் நான் ஆசைப்பட்றேன். ஹபீபி அப்படி தான் பார்க்குறேன். நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இதில் நான் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்கிறேன்னா, நான் அந்த வாழ்வியலுக்குள்ளே இருக்கிறவே. நான் சொல்கிறத விட சேரன் சொன்னது தான் சரி, பாண்டியராஜ் சொல்கிறது தான் சரி, சுசீந்திரன் சொல்கிறது தான் சரி, அதுதான் மிகச்சிறந்த. உண்மையில் ஆத்மார்த்தமாக சேரன் என்னை பேசினார். அவர் நான் சொல்லும்போது நான் கீழே உட்காந்து வர கேள்வி பண்ணிக்கிட்டேன், நான் படத்தை லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் படத்தை பார்த்தா ஹீரோயினை லவ் பண்ணேன்னு வேறு சொன்னார். எனக்கு நான் சொன்னேன், எதையாவது அதோட நிப்பாட்டுன்றார். உண்மையிலே அந்த படம் அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த கிளைமேக்ஸ் காட்சி பற்றி நான் சொல்கிறேன். நான் ஒரு கவித்துவமான கிளைமேக்ஸ் காட்சி, அதில் மறுக்க முடியாது. அதனால் பாராட்டுக்கள். அப்புறம் கஸ்தூரி ராஜா சார் அந்த வாழ்க்கையை மிக அழகாக வாழ்ந்திருக்காங்க. இந்த படம் ஒரு ஏரியல் வியூவில் சொல்லியிருக்கு. எல்லோருடைய கதாபாத்திரங்களையும் மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம். இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதையெல்லாம் தாண்டி இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளப்படமாக வந்து நிற்கும் என்பதில் எனக்கு மிகுந்த ஆழமான நம்பிக்கை இருக்குது. படத்தின் நாயகன் வந்து ஈசா, அவன் எனக்கு உறவு, எனக்கு சொந்தக்காரன் பையன். அதனால் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. சாம்சிஎஸ் சொல்ல வேணாம். அப்புறம் சக்கரியாவுடைய திரைப்படங்களை பார்த்து பிரமித்தவன் நான். சக்கரியாவை இங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சக்கரியாட்ட இப்போ நான் பேசுனேன், நம்ம உடனே சந்திப்போம் அடுத்துன்னு. இப்படி
நிறைய நட்பு வட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து உண்மையான அன்போடு இந்த யார் சொன்னால் துரை தான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது வந்து மீரா கதிரவனுக்காக வந்ததில்லை, இந்த படத்துக்காக வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஹபீபி திரைப்படம் உங்களையும் அப்படி தான் வந்து சேரணும். வாழ்த்துக்கள் மீரா கதிரவன். எங்கே இருக்காங்க ஆளுகனா? வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.